உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் மணவாட்டி தன்னுடைய மணவாளனை குறித்து ஒரு வார்த்தை விதமாக சொல்லுகிறார். என்ன சொல்கிறாங்கன்னா, இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தை குறித்து நம்ம எல்லோருக்கும் அறிந்திருக்கிறோம். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ளதான ஒரு தொடர்பு. இந்த தொடர்பை தான் நாம் இங்கே உன்னதமான ஒரு அனுபவமாக பார்க்கிறோம். இதில் திருச்சபையானது இயேசுவை பார்த்து சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை, நேசரை பார்த்து சொல்றது, இது என் நேசருடைய சத்தம், அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார் அப்படின்னு இருக்கு. மணவாளன் வருகிறதை பார்க்கும்போது மணவாட்டிக்கு தெரிகிறது இது என் நேசருடைய சத்தம் அப்படின்னு சொல்லி. அதுவும் அவர் எங்கே வரும்போது மலைகள் மேல் குதித்து மேடுகள் மேல் துள்ளி வரும்போது அவர் சொல்லுகிறார் இது என் நேசருடைய சத்தம். பொதுவாக ஒரு மணவாளனுடைய சத்தம் மணவாட்டிக்கு நன்றாகவே தெரியும், அது எப்படிப்பட்ட ஒரு சத்தமாக இருந்தாலும். சமீபத்தில் ஒருத்தருடைய சாட்சியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த சாட்சியில் சொல்கிறாங்க, நானும் அவங்களும் ஒரு ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கும் போது அவர் சொல்கிறாரு, அவர் வெளியே இருக்கிற தன்னுடைய உதவியாளரை கூப்பிடுகிறார். அந்த விஐபி வெளியே இருக்கிற அந்த உதவியாளரை கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்டார் அப்படின்னா, அந்த கூட உட்காந்துருக்கவர் சொல்கிறாரு, அவர் கூப்பிட்டது எனக்கே கேட்கல அப்படிங்கிறார். அந்த உதவியாளருடைய பேரை சொல்லி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜெகன் வச்சுக்கோங்களேன். அந்த விஐபி என்ன பண்ணுறாரு, ரூமில் ஒருத்தரோட பேசிட்டு இருக்கும்போது ஜெகன் அப்படின்னு கூப்பிட்றாரு. தன்னுடைய உதவியாளர் அவர் கதவு சாத்தி இருக்கு, ரூமுக்கு வெளியே இருக்கிறார். கூப்பிடும்போது இவருக்கே அது சரியாக கேட்கல, அவர் என்னமோ சொன்னார் அப்படின்னு பார்த்தா டோரை திறந்துக்கிட்டு அந்த உதவியாளர் உள்ளே வராரு. சார் கூப்பிட்டீங்களே அப்படின்னு. இது அந்த கூட இருந்தவர் சொல்கிறார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எப்படி இவருடைய அந்த மெல்லிய சத்தம் அப்படி மைல்டாக கேட்குது, எனக்கே சரியாக கேட்கல. இதுதான் புரிதல். அந்த தன்னுடைய எஜமானுக்கும் அந்த வேலை செய்கிறவருக்கும் அவரோடு கூட இருக்கக்கூடியதான ஒரு மனம். அவர் கூப்பிட்ட உடனே மற்றவங்களுக்கு கேட்குதோ இல்லையோ அவருக்கு கேட்குது. சில நேரங்களில் எல்லா பிள்ளையும் கீழே விளையாடிட்டு இருக்கோம், வீட்டில் தாயார் உட்காந்துருப்பாங்க, கீழே விளையாடிட்டு இருக்கோம், பிள்ளைகள் விளையாடுற சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் பிள்ளை ஏதோ ஒரு கீழே விழுந்து அழுதுச்சுன்னா அந்த தாயாருக்கு டக்குன்னு தெரியும், இது என் பிள்ளை சவுண்டு மாதிரி இருக்குதே. 10 பிள்ளை விளையாடினாலும் தன் பிள்ளையுடைய சவுண்டு அவங்களுக்கு தனியாக தெரியும். அந்த சவுண்டு எல்லாரும் சவுண்டு போடும்போது அந்த சவுண்டு தனியாக தெரியும். அதோட காரணம் என்ன அப்படின்னா, வெறும் கேட்கறது மாத்திரமல்ல, அவருடைய இருதயம் அந்த சவுண்டோடு கூட ஒட்டி இருக்கிறது. இப்போ என் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து சொல்லும்போது மணவாட்டி சொல்றா, இது என் நேசருடைய சத்தம். இப்போ ஒரு சவுண்டு வருது, அது என் நேசருடைய சத்தம், அவர் மலையின் மேல் குதிச்சு வராரு, அவர் குதிச்சு வர சவுண்டு எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்றாங்க. சில நேரத்தில் தன்னுடைய கணவன் நடந்து வர சவுண்டை வச்சே அது தன்னுடைய கணவன் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க பார்க்கவே மாட்டாங்க, வீட்டில் தான் இருப்பாங்க, அந்த சவுண்டு கேட்கும். வரும்போது சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கார் வராரு அப்படிம்பாங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சவுண்டு அவங்களுக்கு பழக்கப்பட்டு அந்த சவுண்டு மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அவங்களுக்கு தெரியும். அப்போது நேசருடைய சத்தத்தை குறித்து சபைக்கு தெரியணுமா? அந்த சபை என்ன செய்தான், இது என் நேசருடைய சத்தம். இன்னைக்கு நமக்கு தெரியுமா நம்முடைய ஆண்டவருடைய சத்தம் என்ன நமக்கு தெரியுமா? அதுவும் ஆண்டவர் எப்படி வராரா, மலையின் மேல் குதித்து ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் வரும்போது நமக்கு தெரியணும். அதாவது நான் பொதுவாக சொல்லுவேன், ஒரு மகன் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அந்த தாயார் பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய முகத்தை பார்த்தே சொல்லுவாங்க அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு. அந்த தாயார் அந்த முகத்தை பார்த்தே சொல்லுவாங்க அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இல்லைன்னு. சிலர்லாம் அதெல்லாம் அப்படி உள்ள நுழையும் போதே கண்டுபிடிச்சிருவாங்க, என்னப்பா உனக்கு முகமே சரியில்லை என்னாச்சு அப்படிம்பாங்க. அதோட அர்த்தம் என்ன, அவன் பல முறை உள்ளே வருகிறான் வீட்டுக்கு, அப்போதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் ஒரு முறை அவன் முகம் கொஞ்சம் மாறின உடனே அவன் கண்டுபிடிக்கிறான். அப்போது ஒவ்வொரு முறை வரும்போதும் ஒவ்வொரு குணாதிசயத்தோடு கூட வருவான். அதை பார்க்கும்போது கண்டுபிடிக்கணும்னா நம்முடைய இருதயம் இணைஞ்சிருக்கணும். அதான் இது என் நேசருடைய சத்தம். ஆனால் இந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தம், மலையின் மேல் குதித்து வருகிற சத்தம். அப்போ அந்த மலையின் மேல் குதித்து வரக்கூடிய நேசருடைய சத்தத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? இன்னைக்கு சபை கடைசி காலத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், சபைக்குள்ள எல்லா சத்தமும் இருக்கு. சபைக்குள்ள எல்லா சத்தமும் இருக்கு. ஒரு பக்கம் இன்ஸ்ட்ருமெண்ட் சத்தம் இருக்கு, இன்னொரு பக்கம் நல்ல ஆராதனை சத்தமும் இருக்கு, நல்ல உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கிற சவுண்டும் இருக்கு. இன்னொரு பக்கம் சபைக்குள்ள பலவிதமான சத்தங்கள் இருந்தாலும் கூட தேவனுடைய சத்தம் சபைக்குள்ள இருக்கா? அந்த சத்தம் என்னன்னு நமக்கு தெரியுமா? சபைக்கு தெரியுமா? இன்னைக்கு மனுஷன் பேசுறது தெரியுமா, கர்த்தர் பேசுறாருன்னு தெரியுமா, இல்லை சாத்தான் பேசுறான்னு தெரியுமா? ஏன் இன்னைக்கு நிறைய சபைகளில் கள்ள உபதேசம் பேசும்போது அநேகருக்கு, ஏன் பெரும்பான்மையானவர்களுக்கு அது கள்ள உபதேசம் என்று தெரிகிறது, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டும் அது கள்ள உபதேசம்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்கள மாற்ற முடியல. ஏன் அவங்களுக்கு மட்டும் அது சரியா, உலகத்துக்கே அது தப்பா தெரியுது பாருங்களேன், உலகத்துக்கே அது தப்பா தெரியுது. ஏன்? அப்போ அவங்களுக்கு அந்த நேசருடைய சத்தம் தெரியல, கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு தெரியல. அப்போ மணவாட்டி சொல்றா, இது என் நேசருடைய சத்தம், அந்த மலையில் மேல குதிச்சு வராரு பாருங்க, அது என் நேசருடைய சத்தம். அப்போ இந்த வசனத்தை தியானிக்கும் போது இந்த மலையில் மேல் கர்த்தருடைய சத்தம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா இருக்குது.
ஒவ்வொரு இடத்துல கர்த்தருடைய சத்தம் மலையில ஒவ்வொரு விதமா இருக்குது. முதலாவதாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப ஜனங்கள் மலையிலே கர்த்தருடைய ஒரு மகிமையை பார்க்கிறார்கள். அங்கே ஒரு சத்தம் வருது. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் எக்கால சத்தத்தையும். இந்த கர்த்தருடைய சத்தம் பாருங்க, யாருகிட்ட பேசுறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். மற்றவங்களுக்கு அது வேற மாதிரி இருக்கும். அதாவது பவுல்கிட்ட வந்து பேசும்போது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்னு சொல்லும் போது ஒரு இடத்துல வசனம் சொல்லுது, மற்றவங்களுக்கு அது இடி முழக்கத்தை போல இருந்துச்சாம். மற்றவங்களுக்கு அது சத்தம், பவுலுக்கு மட்டும் அது வார்த்தை, அது புரியுது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ கர்த்தர், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லும்போது கர்த்தர் பேசுறாரு, பெருவெள்ளத்து இரைச்சலை போல ஒரு சத்தம் இருந்தது அப்படின்னு இருக்கு. இன்னொரு இடத்துல சொல்லும் போது இடி முழக்கத்தை போல இருந்தது. ஒரு இடத்துல சொல்லும் போது எக்கால சத்தத்தை போல இருந்தது அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷத்திலே வரும். அப்ப கர்த்தருடைய சத்தம் ஒரு பக்கம் கேட்கறதுக்கு எக்கால சத்தம் மாதிரி இருக்கும், ஆனா மற்றவங்களுக்கு அது யாருக்கு பேசுறாரோ அவங்களுக்கு மட்டும் புரியும். இப்ப ஜனங்க பார்க்கறாங்க, மலையில தேவன் வந்து பேசுறாரு. பேசும்போது ஒருத்தருக்கு எக்கால சத்தம் மாதிரி இருக்கு, மின்னலை போல இருக்கு. இன்னொரு வார்த்தை சொல்லுது இடி முழக்கங்களை எல்லாம் கேட்கறாங்க. கேட்டுட்டு ஜனங்க சொல்றாங்க மோசேயை நோக்கி, அடுத்த வசனம், நீர் எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோடு கூட பேசாது இருப்பாராக. ஏன் கர்த்தர் இப்படி பேசும்போது அவங்க சொல்றாங்க கர்த்தர் எங்களோடு கூட பேசாது இருப்பார். காரணம் என்ன? கர்த்தருடைய சத்தம் தம்முடைய ஜனங்க கிட்ட வரும்போது ஒரு ஜைஜாண்டிக்கா வருது. அவங்களால உட்கார்ந்து கேட்க முடியல. அந்த அளவுக்கு கர்த்தருடைய சத்தம் மலைகளின் மேல் தொனிக்கிறது. இப்போ மனவாட்டி யாரு? அந்த இடத்துல சபை யாரு? இஸ்ரவேலர்கள். ஆனா இஸ்ரவேலர்கள் சொல்றாங்க தேவன் பேச வேண்டாம். அங்க அவங்க தான் மனவாட்டி அன்னைக்கு. அதுக்கு பிறகுதான் நம்ம வந்தோம் புதிய ஏற்பாட்டு சபை. ஏன் இஸ்ரவேலர்கள் சொல்றாங்க கர்த்தர் பேச வேண்டாம்? ஏன்? என் நேசருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன், இது என்னுடைய நேசர் சத்தம்னு பழைய ஏற்பாட்டில் அதே இஸ்ரவேல் மனவாட்டி சொல்றா, அந்த சத்தம் எனக்கு வேண்டாம்பா, அந்த சத்தம் எங்களுக்கு கேட்க முடியல, பயங்கரமா இருக்கு, அவர் பேசினா நாங்க செத்து போயிடுவோம் அப்படிங்கிறான். ஏன் இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை அவங்க கேட்க முடியல? ஏன் அந்த சத்தத்தை அவங்களால கேட்க முடியல? இன்னைக்கு நிறைய சபை அப்படிதான் இருக்குது. கர்த்தருடைய ஒரிஜினல் சவுண்டை இன்னும் சபை கேட்கவே இல்லை. பல சபைகள் சொல்ற, நிறைய சபைகள் கேட்குது, பல சபைகள் கேட்கல. அந்த ஒரிஜினல் சவுண்ட் வரணும் சபைக்குள்ள. அவங்களுக்கு மோசே சவுண்ட் ஓகேவா இருக்குது. மோசே நீ பேசுப்பா, ஏன் நீ அப்பப்போ எங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பேசுவப்பா, அப்பப்போ நீ வந்து கொஞ்சம் எங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி பேசுவப்பா, எங்களுக்கு அப்பப்போ நீ வந்துட்டு மன்றாடி பேசுவப்பா, உன்னுடைய சவுண்ட் எங்களுக்கு ஓகே. ஏன்னா அந்த சவுண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது கேட்கறதுக்கு, ஃப்ரீக்வெண்டா இருக்குது கேட்கறதுக்கு, பரவாயில்ல இந்த சவுண்டு நமக்கு ஓகே. நிறைய பேருக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்க இஷ்டம் இல்லை இன்னைக்கு. கர்த்தர் சொல்றாரு, மோசே இந்த ஜனங்க என்ன பேச வேணான்ட்டாங்க, இப்போ வேற வழியே இல்லை, நான் உன் மூலியமா தான் பேசணும். ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? என்னுடைய பராக்கிரமத்தை நான் காட்ட போகிறேன். நான் என்னுடைய அந்த ஜைஜாண்டிக் தன்மையை காட்ட போறேன் இந்த ஜனங்களுக்கு. அப்படி வந்து இறங்குவேன். எதுக்காக? இன்னைக்கு ஊழியக்காரங்க கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும், ஒரு விசுவாசி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எதுக்காக கர்த்தர் அப்படி வந்து இறங்குறார் மலையின் மேல? அவருடைய சத்தம் ஏன் அப்படி இறங்குது அப்படின்னு கேட்டா, 19ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 9வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோட பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றென்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்தில் வருவேன் என்றார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நான் உன்னோடு பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றென்றும் விசுவாசிக்கும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்ககிட்ட பேசுவேன், அதை ஜனங்க விசுவாசிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தையை மோசே மூலமா வரும், அதை ஜனங்க விசுவாசிக்கிறதுக்கும். அப்ப ஜனங்களுக்கு மோசே மேல என்ன வரணும்? ஒரு நம்பிக்கை வரணும். மோசே மேல ஒரு கர்த்தருடைய வார்த்தை தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை வரணும்னா இந்த பயம் வரணும். கர்த்தருடைய சத்தம் கேட்கணும் மலைக்கு மேல. பொதுவா நேசர் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நேசருடைய சத்தம் அப்படின்னா அன்பே, ஆருயிரே, என் பிரியமே, என் புறாவே, என் ரூபவதியே, இப்படிதான் இருக்கும். அப்போ இன்னைக்கு உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த நேசர் அப்படின்னு சொன்னா அன்பா தான் பேசணும், அவர் வந்து நமக்கு கொஞ்சம் தயவா தான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம். கிருபை பொருந்தினவராய் தான் தேவன் பேசுவார். நம்ம தேவன் அன்புள்ளவர், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம ஆண்டவருக்கு 2 பார்ட் இருக்கு. ஒரு பக்கம் அட்வொகேட், இன்னொரு பக்கம் ஜட்ஜு. ஒரு பக்கம் அட்வொகேட் நமக்காக பரிந்து பேசுகிறவர், இன்னொரு பக்கம் நியாயம் தீர்க்கிறவர், நியாயாதிபதி. அவர் இதையும் செய்வார் அதையும் செய்வார். ரொம்ப ஆச்சரியம். பிதாவுடைய கோபத்தை பத்தி பைபிள்ல எங்கேயுமே சொல்ல, நான் பார்த்த வரைக்கும் இருக்குதான் தெரியல. ஆனா நான் படிச்சதுல 2 இடத்துல இயேசுடைய கோபத்தை பத்தி சொல்லி இருக்குது. சங்கீதத்திலும் இருக்கு, வெளிப்படுத்தின விசேஷத்திலும் இருக்கு. அவ்வளோ அன்புள்ள இயேசுவை பத்தி 2 இடத்துல அவர் மட்டும் கோவப்படாம பார்த்துக்குங்கன்னு சொல்லி வச்சிருக்குது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், சபை வீடா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? அன்பா பேசணும். கொஞ்சம் கூட டோன் இன்க்ரீஸ் ஆகிடக்கூடாது.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல மோசே, இந்த ஜனங்கிட்ட அன்பா பேசிட்டே இருந்தா அவங்க உன்னை விசுவாசிக்க மாட்டாங்க, உன்னை ஏமாத்திடுவாங்க. அப்போ அவங்க உன்னை நம்பணும். உன்னை நம்பணும்னா நான் கொஞ்சம் என்னுடைய பராக்கிரமத்தை காட்டித்தான் ஆகணும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சபையில அப்படி வரணும், ஜைஜாண்டிக்கா வரணும், ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தை வரும்போது சாந்தமா வரணும், அமைதியா வரணும், சந்தோஷமா வரணும், அதெல்லாம் உண்மைதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய சத்தம் ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக வரணும் சபைக்குள்ள. இந்த 19ஆம் அதிகாரத்தில் ஏன் திடீர்னு ஆண்டவர் இப்படி பேசுறாரு தெரியுமா உங்களுக்கு? திடீர்னு மோசையை பார்த்து சொல்றாரு, உன்னை ஜனங்க விசுவாசிக்கணும்பா. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க 15ஆம் அதிகாரத்தில் தான் எகிப்தை விட்டு புறப்பட்டு வராங்க. 16ஆம் அதிகாரத்தில் மன்னா பிரச்சனை வருது, மன்னாவுடைய இஷ்யூ வருது, மன்னாவும் இறைச்சியும் கேட்குறாங்க. 17ஆம் அதிகாரத்தில் தண்ணி பிரச்சனை வருது, எங்களுக்கு தண்ணி இல்லைன்னு கேட்குறாங்க. 18ஆம் அதிகாரத்தில் தான் அவங்க வந்துட்டு மோசையோடைய மாமா வந்து போறாரு, அந்த இஷ்யூ நடக்குது. இந்த 19ஆம் அதிகாரம் இப்போ வந்து அவர் வந்து என்ன பேசுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த ஜனங்க உன்னை விசுவாசிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20ஆம் அதிகாரத்தில் நியாய பிரமாணத்தை பத்தி ஆரம்பிக்க போறாரு கர்த்தர். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. 15ஆம் அதிகாரத்துக்கு வந்தாங்க வனாந்தரத்துக்கு, 16ல் மன்னாவும் இறைச்சியும் பிரச்சனை, 17ல் தண்ணி பிரச்சனை, 18ல் மோசையோட மாமா வந்துட்டு போயிட்டாரு, 19ல் கர்த்தர் சொல்றாரு, முதல்ல உன்னை அந்த ஜனங்க விசுவாசிக்கணும் மோசே, அதனால நான் என்ன செய்யறேன், ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டிடுறேன். ஏன் ஆண்டவரே? ஏன்னா நான் 20ஆம் அதிகாரத்துல இருந்து நியாயப்பிரமாணத்தை பேச போறேன். என்னுடைய வார்த்தையை பேசும்போது பேசுகிற உன்னை அவர்கள் முதல்ல விசுவாசிக்கணும், பேசுகிற உன்னை அவங்க மதிக்கணும். அந்த மதிப்பு உனக்கு இருக்கணும்னா நீ பேசுற வார்த்தை என்னுடைய வார்த்தை, அந்த வார்த்தை அவங்களுக்கு போய் ரீச் ஆகணும்னா முதல்ல அவங்க உன்னை நம்பணும். உன்னை நம்பணும்னா நீ யாருங்கிறத நான் நிரூபிச்சு காட்டணும். அதுக்கு முதல்ல நான் மலையில வந்து என் சத்தத்தை கொஞ்சம் காட்டுறேன். ஜனங்களே சொல்லுவாங்க அதுக்கு பிறகு, ஐயோ மோசே பேசிட்டோம். அதுக்கப்புறம் நீ பேசுறதெல்லாம் நான் பேசுறது மோசே. அதுக்கப்புறம் ஜனங்க விசுவாசிப்பாங்க. கர்த்தர் நம்ம மூலமா பேச போறாரு, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பேச போறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல கர்த்தர் நமக்கு அந்த ஆத்தரைஸ் பண்ணது நமக்கு இருக்கணும். அந்த ஜைஜாண்டிக் தன்மை உன்னுடைய வார்த்தையில இருக்குமானால் ஜனங்கள் சொல்வார்கள் நீ பேசு. அதுதான் மலையின் மேல் வருகிற கர்த்தருடைய சத்தம். இன்னைக்கு அப்படி ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறாரா? சில ஊழியக்காரங்க பேசும்போது பாருங்க, அழகா சொல்லுவாங்க, இது கர்த்தருடைய சத்தங்க, கர்த்தர் பேசுறாரு, நாங்க இந்த மாதிரி கேட்டதே இல்லை, இது கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்குற வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் முக்கியம். அப்படி கர்த்தர் உணர்வுமா பேசுகிறத ஜனங்கள் கேட்டு விட்டால் அதற்கு பிறகு உங்களுக்கு என்ன ஆகும்? உங்க வார்த்தைக்கு ஒரு மரியாதை வந்துடும். பேசுறது யாரா வேணா இருக்கலாம், பேசுறது யாரா வேணா இருக்கலாம், ஆனா கர்த்தர் அங்கீகாரம் பண்ணதா இருக்கணும். அந்த மலையில வந்து கர்த்தர் என்ன செய்யணும்? அந்த சத்தத்தை அங்கீகாரம் பண்ணணும். ஜனங்க உன் கூட கர்த்தர் பேசுறாருங்கிறத பார்க்கணும். அதுதான் மலையில் மேல் வருகிற நேசருடைய சத்தம். பாருங்க, இவங்க அப்போஸ்தலர்கள் எதிர்த்து நின்று பேசுறாங்க. அவங்க பேசும்போது வசனம் சொல்லுது, 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் படிக்கல, வசனம் சொல்லுது, ஜனங்களுக்கு அவர்கள் மேல் பயம் உண்டாயிற்று. கிட்ட சேர்றதுக்கு பயப்படுறாங்க. என்ன காரணம்? அதுதான் கர்த்தர் கூட இருக்கிறாருங்கிறத வெளிப்படுத்துறது. உன்னுடைய வார்த்தை பவர்ஃபுல்லா இருக்கணும்னா கர்த்தர் நேசர் மலையின் மேல் இருந்து உன் மூலமா பேசணும். அப்பதான் அந்த வார்த்தையோடைய பவர் உண்டு. இன்னைக்கு முதலாவது நாம் அதை ஆண்டவர்கிட்ட அதை கேட்கணும். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகள் உம்முடைய சாரமேற்றப்பட்டதாக, நீங்க பேசக்கூடியதாக, நீங்க எங்கிட்ட இருந்து பேசுறீங்கன்றத ஜனங்க கேட்கணும்பா. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அவ்வளவுதான். கர்த்தர் உன் மூலமா செய்யற காரியம் அப்படி இருக்கும். சிலர் உட்காந்து ரெடி பண்றாங்க. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. உட்காந்து அப்படியே இப்படி பண்ணா சபையை வளர்க்கலாமா, இப்படி பண்ணா ஊழியத்தை வளர்க்கலாமா, இப்படி பண்ணா கிரௌட கூட்டலாமா, என்ன பண்ணா கிரௌடு வரும். நீ ஒன்றும் பண்ணாத, கர்த்தர் கூட இரு, கர்த்தர் உன் கூட இருக்கட்டும், கர்த்தர் உன் மூலமா பேசட்டும், தானா எல்லாமே நடக்கும். உன் பக்கம் திரும்பும். நீ உட்காந்து இதுக்கெல்லாம் யோசிக்கிற நேரத்தை விட்டுட்டு தேவ சமூகத்தில் உட்காந்து அந்த நேரத்தை தேவ சமூகத்தில் உட்காருங்க, உன்மேல் ஒரு பயம் உண்டாகும். அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நூதனமான வழிகளை நிறைய ஃபாலோ பண்ணி ஜனங்களை திருப்ப பார்க்குறாங்க. அதான் வசனம் சொல்லுது, மோசே நீ பேசு. அவன் சொல்றான், நீ பேசு, தயவு செஞ்சு நீ பேசு. ஏன்? கர்த்தர் பேசுறாருன்னு தெரிஞ்சு போச்சு, கர்த்தர் ஓ மூலமா பேசுறாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா கர்த்தர் பேச வேண்டாம், நீ பேசு மோசே. ஏன்? அது பயங்கரமா இருக்கு, நீ கொஞ்சம் எங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறேன். ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு தான் நான் பேசினேன். ஏன்? இனிமேட்டு நீ பேசுறத அவன் நம்புவான். ஏன்னா இதுக்கு மேல நான் என்ன ஆரம்பிக்க போறேன் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை ஆரம்பிக்க போகிறேன். கர்த்தர் கொடுக்கிறதான ஆழமான சத்தியங்கள் உன் சபையில ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நிறைய பேருக்கு என்னடா சபை ஸ்பிரிச்சுவலி வளரணும்னு ஆசை இருக்குது, அப்படியே ஆவியில வளரணும், ஜனங்க ஸ்பிரிச்சுவலி எழுந்து நிற்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஆனா என்ன சொல்றாங்க? ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க? எப்படி இவங்களை கொண்டாடுறது? ஒரு சிலர்லாம் கேட்பாங்க, நம்ம வேணா ஒரு ஸ்பெஷலா இப்படி நடத்தலாம். அப்படி ஒண்ணுமே ஸ்பெஷல் வேண்டாம், நீங்க உள்ள இருந்துட்டு வாங்க. அதான் வசனம் சொல்லும், யோவான்ல ஆண்டவர் அழகா சொல்லுவார், நானே வாசல்,
என் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். அதோட அர்த்தம் என்ன? நீ உள்ள போய் தேவ சமூகத்தில் ஒழுங்கா உட்காந்தினா வெளியே மேய்ச்சல் கரெக்டாக நடக்கும். நீ உள்ள கரெக்டாக மேய்ஞ்சினா வெளியே பலன் கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு நம்ம உள்ள உட்காரதே கிடையாது, தேவ சமூகத்தில் உட்காரதில்ல. நீ உட்கார்ந்து உன் மேல கர்த்தர் இருக்கிறார், உன் வாயில கர்த்தருடைய வார்த்தை இருக்குதுன்னு தெரிஞ்சாலே போதும். ஆண்டவர் சொல்றாரு, அதை விசுவாசிக்க வைக்க வேண்டியது ஏன் வேலை. ஜனங்க உன்னை பார்த்து நம்ப வைக்க வேண்டியது என்னுடைய வேலை. அது உன் வேலை கிடையாது. உன் வேலை என் கூட இருக்கிறது. மலை மேலே ஏறி வா, யாரும் வர முடியாத இடத்துக்கு நீ வா. எவன் வந்தாலும் ஒரு இடத்துல செத்து போவா, அந்த இடத்துக்கு நீ வா. அப்ப ஜனங்களுக்கு தெரியும், நாங்க போக முடியாத இடத்துக்கு மோசே போகிறார். அதான் உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். உன் விசுவாசி போக முடியாத ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்கு நீ போகணும். உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டே உன் விசுவாசியோட இருக்குன்னா, ஒரு ஊழியக்காரனுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டும் விசுவாசியோட ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டும் ஒரே ஸ்டாண்டர்டா இருக்குமானா எப்படி விசுவாசி கேட்பான்? யோசித்து பாருங்க. 10வது படிக்கிற பையனுக்கு இன்னொன்று 10வது படிக்கிறவங்களே பாடம் எடுத்தாங்கன்னா எப்படி பையன் உட்காந்து கேட்பான்? பாடம் எடுக்கிற டீச்சர் என்னவா இருக்கணும்? அவங்க பிஎட் முடிச்சிருக்கணும், அவங்க பிஹெச்டி பண்ணியிருக்கணும். அப்பதான் அவன் உட்காந்து கேட்பான். அப்ப என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் எங்க இருக்குது? மலைக்கு கீழே வந்தாலே செத்து போவான், ஆனா மலைக்கு மேல மோசே போறானே. கீழே ஒரு ரவுண்டு போட்டுருக்காங்கப்பா எல்லை, அதை தொட்டாலே செத்துருவோம். இவன் மேகத்துக்குள்ள போறானே. இந்த சத்தத்தை கீழே இருந்து கேட்கும் போதே நம்ம செத்து போவோமே, இவன் மேல போய் கேட்டுட்டு வரானே. இவனுடைய சத்தம் தான் கர்த்தருடைய சத்தம் என்று ஜனங்கள் உன்னை விசுவாசிக்க தொடங்குவார்கள். அங்க வரணும், நீ அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் வரணும். அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் வந்துச்சுன்னா கீழே இருக்கிற ஜனங்கள் வார்த்தையை கேட்பார்கள், பயம் உண்டாகும். இன்னைக்கு ஏன் சபையினுடைய சத்தம் ஜனங்களுக்கு பயத்தை உண்டாக்கவில்லை? ஏன் ஊழியக்காரனுடைய சத்தம் ஜனங்களுக்கு பயத்தை உண்டாக்கவில்லை? எலியாவின் சத்தம் ஜனங்களுக்கு பயத்தை உண்டாக்கியது. எலிசாவின் சத்தம் பயத்தை உண்டாக்குது. வந்து ஒபேதியா சொல்றான், ஆண்டவனே நீ சொல்லிடுவ, நான் ராஜாட்ட போய் சொல்ல போவேன், அதுக்குள்ளே ஆண்டவனை வேற எங்கேயா கூட்டிட்டு போயிடுவாரு, நான் செத்து போவேன். ஏன்? எலியா மேல ஒரு பயம் இருக்கு, எலிசா மேல ஒரு பயம் இருக்கு. அந்த பயம் சபையின் மேல வரணும். காரணம், என் நேசர் மலையின் மேல் குதித்து என் சபை என்னோடு கூட இருக்கிறார். என் நேசருடைய சத்தம் என்னோடு கூட இருக்கிறது. அதுதான் நம்பர் 1. 2வது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50வது வசனம் வாசி. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். நல்லா கவனிங்க. இப்ப 2வது கொல்கதா மலை மேல இயேசுடைய சத்தம், நேசருடைய சத்தம். அடுத்து எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா மலையின் மேல் வருது. 1வது சத்தம் எதுக்காக? அங்கீகாரம். நான் என் மனவாட்டியோடு கூட பேசுகிறேன், நீ அவ பேசுறத நீங்க எல்லாம் நம்பணும். என் ஊழியக்காரனோட நான் பேசுறேன், அவன் பேசுறத நீங்க எல்லாம் நம்பணும். காரணம், அது என்னுடைய சத்தம் அப்படின்னு நமக்கு ஒரு ஆத்தரைஸ்ட் பண்றதுக்கு கர்த்தருடைய சத்தம் மலை மேல வந்துச்சு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:50 வசனம் சொல்லுது, அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு தன்னுடைய ஜீவனை விட்டார். அப்படி விடும்போது இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது, அதான் ரொம்ப முக்கியம், 51வது வசனம், அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் இழந்தது. இப்ப அடுத்த சத்தம், கண்மலை பிளக்குது, பூமி அதிருது. இப்ப இயேசுடைய சத்தம் ஒண்ணு வந்துச்சு, மகா சத்தமாய் கூப்பிட்டு. மலையின் மேல் அதுவும் இந்த சத்தம் வருது. இந்த சத்தம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சத்தத்தின் வழியாகத்தான் 2வது ஆண்டவர் திரைச்சீலையை கிழிக்கிறார். அந்த சத்தம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, திரைச்சீலையை மேலிருந்து கீழாக கிழிக்கிறது. அவருடைய அர்த்தம் என்ன? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற சத்தம் தான் கர்த்தருடைய சத்தம். மலையின் மேல் தொனிக்கிற சத்தம் எதுக்காக? முதல்ல என்ன அங்கீகாரம் பண்ணுது, இவர் ஆத்தரைஸ்ட் பண்றேன், இது வந்து மோசே என்னுடைய ஊழியக்காரன், இந்த மனவாட்டி என்னுடைய சபை அப்படின்னு ஆத்தரைஸ்ட். 2வது என்ன, அதோடைய சத்தத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த சத்தம் போட்ட உடனே கிட்டத்தட்ட 2000 வருஷமா அடைக்கப்பட்டிருந்த, 2000 வருஷமா மூடப்பட்டிருந்த ஒரு வழி திறக்கிறது. அந்த நாளில் அந்த சத்தம் மகா சத்தமாய் கூப்பிட்டார். அதோடைய அர்த்தம் என்ன? அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிற சத்தம் தான் என்னுடைய நேசருடைய சத்தம். பல நேரங்களில் நாம நினைக்கிறோம், இந்த வழியை யாரும் ஓப்பனே பண்ண முடியாது, க்ளோஸ்ட், அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த டோர் ஓப்பன் பண்ணுற சத்தம் ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். ஒரு டோர் ஒன்று இருக்குது, அந்த டோரில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் நான் சொல்கிறது ஒரு பயங்கரமான பேங்க்கு, அதோட மேனேஜருடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும், அவர் வச்சா தான் அது ஓப்பன் ஆகும். நீங்கள் அதுக்கிட்ட போய் என்ன வேணால் சொல்லி பாருங்களேன், என்ன சவுண்ட் வேணால் கொடுத்து பாருங்க. சிலர்லாம் வாய்ஸ் கமாண்ட் வச்சுருப்பாங்க, மற்றபடி யார் சொன்னாலும் அது திறக்காது, என்ன சொன்னாலும் திறக்காது. ஆனால் அதில் ஸ்டோர் பண்ணி அதுக்கு ஒரு கமாண்ட் கொடுத்து வச்சுருப்பாங்க. யாருடைய சத்தம் அது உள்ளே இருக்கோ அவர் சத்தத்துக்கு தான் அது திறக்கும், வேறு யார் சத்தத்துக்கும் அது திறக்காது. அதே தான் சொல்கிறேன். 2000 வருஷமா ஒரு டோர் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இந்த டோரை ஓப்பன் பண்ணுற சத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற சத்தம். இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலி சொல்லணும்னு சொன்னால், பரலோகத்துக்கு போகிற டோர். அது வரைக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு பரலோகத்துக்கு போகிற டோர் ஓப்பன் ஆகலை,
எபிரேயருக்கு 11ஆம் அதிகாரம் 39-40 இருக்கு. ஸோ இயேசு வந்து மரிக்கணும், மரிச்சாதான் அந்த டோர் ஓப்பன் ஆகணும். இதுக்கு ஒப்புமையான வசனம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தன் மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அப்பனா இந்த மார்க்கம், புதிதும் ஜீவனுமான மார்க்கம், பரிசுத்த ஸ்தலம், பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கான வழி எப்படி வந்துச்சு? இயேசு என்கிற மாம்சம் என்கிற திரைச்சீலை. அந்த திரைச்சீலை கிழிக்கணும்னா மலையின் மேல் என்னுடைய நேசர் சத்தம் வர வேண்டி இருக்குது. அந்த கமாண்ட், எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், என் ஆவியை நான் ஒப்புவிக்கிறேன், அந்த கமாண்ட், அதுக்கு தான் ஆண்டவர் மலையின் மேல் சத்தம் கொடுக்கிறார். எப்பேற்பட்ட அடைக்கப்பட்ட கதவுகளை யோசிச்சு பாருங்க. பரலோகத்துக்கு போகிற கதவையே அந்த சத்தம் திறக்கும்னா, பூமியில உனக்கு முன்பாக அடைக்கப்பட்ட எந்த கதவையும் அந்த சத்தம் திறக்கும். எப்பேற்பட்ட கதவையும் திறக்கும். பரலோகத்தின் கதவையே திறந்துருச்சே. இன்னைக்கு நமக்கு என்ன? நேசர் சத்தம் இருக்கு. என் நேசர் மலையின் மேல் துள்ளி வருகிறார், குதித்து வருகிறார். எனக்கு அது நேசர் சத்தம்னு தெரியும். ஆனா கேட்டு பாருங்க, ஒரு நாளைக்கு 10 பேர் 20 பேர் எங்ககிட்டே, இன்னும் ஊழியக்காரங்க எத்தனை பேருக்கு எத்தனை கால் வருமோ தெரியாது. என்னமே தெரியல, எனக்கு எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. என்னமோ தெரியல, எனக்கு எல்லாம் மூடப்பட்டிருக்கு. இது என் வாழ்க்கையில் அது கிடைக்காது போல. இப்படியே நெகட்டிவ் கன்ஃபெஷனே. ஏன்? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் சத்தம் போடுகிறார், அதுவும் மலையின் மேல் சத்தம் போடுகிறார்னா உனக்கு அடைக்கப்பட்ட கதவு திறக்க போகுதுன்னு அர்த்தம். ஆண்டவர் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை தெரியப்படுத்துறது போல உனக்கு ஒரு புது வழியை உண்டாக்குவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த புதிதும் ஜீவனமான மார்க்கம் தெரியாததுனால சங்கீதக்காரனே புலம்புறான். சங்கீதம் 16:11, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். இன்னும் தெரியப்படுத்தி நீர் இல்ல, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். இன்னும் எனக்கு அது தெரியல, ஜீவ மார்க்கம் எனக்கு தெரியல, எனக்கு அதை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கிறான். இதே சங்கீதக்காரன் தான் எபிரேயர் 11 இருக்கிறான். 32, 31, 32 வாசிச்சீங்கன்னா, பின்னு நான் என்ன சொல்லுவேன்? சிம்சோன், எப்தா, பாராக், அப்புறம் தாவீது, இவங்க எல்லாரும் 39ஆம் வசனம் என்ன சொல்லுது? விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தோம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைய ஜீவ மார்க்கம் அவனுக்கு தெரியல, அடைக்கப்பட்டிருக்கு. வசனம் சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு வந்து மலையின் மேலே அவருடைய மகா சத்தத்தை சொல்லும் போதுதான், மரிக்கும் போதுதான் அவர் சரீரம் என்கிற திரைச்சீலையின் வழியாக அந்த டோரே ஓபன் ஆகும். 2000 வருஷமா அடைக்கப்பட்ட கதவையை திறக்கிறது தான் கர்த்தருடைய சத்தம். கர்த்தர் உனக்கும் எனக்கும் கதவை அடைக்கல, அதை பூட்டி வச்சிருக்கிறாரு. அவருடைய சத்தம் வந்துட்டா போதும், எல்லாமே திறந்துடும். கர்த்தருக்கு முன்பாக திறக்கப்படாத கதவுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு முன்பாக அப்படிதான், ஒரு கதவையும் அடைக்க முடியாது. ஏன்னா அவர் தான் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும். எனக்கு இந்த வசனத்தை கேட்கும்போது எனக்கு இன்னொரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. கோரேசுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் பூனலானவைகளை செவையாக்குவேன், உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து. ஏங்க உடைக்கணும்? கதவை ஏன் உடைக்கணும்? கதவை திறக்கலாம்ல. நம்மலாம் போனா நியாயமா கதவை என்ன பண்ணுவோம்? திறப்போம். வசனம் என்ன சொல்லுது? உடைத்து. ஏன் உடைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப இந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க. இனி பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறோம். இனிமேல் அந்த கதவை நீ பூட்டவே முடியாது. ஏன்? கதவையே நான் உடைச்சிட்டேன்பா. கதவுன்னு ஒன்று இருந்தா தானேப்பா உனக்கு பூட்டுவேன். என் பிள்ளைக்கு முன்னாடி ஒரு கதவை நீ வச்சா தானே பூட்டுவேன். நான் கதவே வைக்க மாட்டேன்பா. இருக்கிற கதவு இது வரைக்கும் நீ பூட்டி வச்சிருந்த இல்லையா, அந்த கதவை நான் உடைச்சிடுவேன். அதுதான் கர்த்தர் நம்ம கொடுக்குற வாக்கு தத்துவம். இது வரைக்கும் அடைஞ்சிருச்சு. 2021 வரைக்கும் அடைச்சி வச்சிருந்தாங்க. ஆஃபீஸில் பிஎஃப் பணத்தை அடைச்சி வச்சிருந்தாங்க. எங்களுக்கு வர வேண்டிய சொத்தை அடைச்சி வச்சிருந்தாங்க. எங்களுக்கு வர வேண்டியதான ஆசீர்வாதத்தை அடைச்சி வச்சிருந்தாங்க. எங்களுக்கு கிடைக்க விடாதபடிக்கு பண்ணாங்க. மேலே ஒரு ஆஃபீஸர் உட்காந்துக்கிட்டு எனக்கு ப்ரொமோஷனை வர விடாதபடிக்கு தடுத்தா. எங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்கெல்லாம் எனக்கு விரோதமாக கிரியை செய்து எனக்கு வர விடாதெல்லாம் தடுத்தாங்க. ஆண்டவர் சொல்றார், ஆமா இது வரைக்கும் பூட்டி வச்சிருந்தாங்க. இப்போ நான் சொல்றேன், கதவை திறக்க போறது இல்லை. கதவை என்ன செய்ய போறது இல்லை? திறக்க போறது இல்லை. கதவை என்ன பண்ண போறேன்? உடைக்க போறேன். ஏன்? இதுக்கப்புறம் ஒருத்தர் உனக்கு முன்பாக அதை பூட்டவே முடியாது. கர்த்தர் மகா சத்தமாய் கூப்பிட போகிறார். உனக்கு முன்பாக கர்த்தர் கதவுகளை திறக்க போகிறார், உடைக்க போகிறார். அடுத்த வசனம் எப்படி இருக்குது? கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து. அவ்வளவுதான், தாப்பாலே கிடையாது, ஓவர், பினிஷ். இனி பூட்டே போட முடியாது உனக்கு. இப்படி ஒரு ஓப்பனை கர்த்தர் கொடுக்க போறார். என் நேசருடைய சத்தம் மலை மேல ஏன் மகா சத்தம் தெரியுமா?
கர்த்தர் எனக்கு ஒன்று திறக்க போறாரு, புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை திறந்தவர் எனக்கு திறக்க போறாரு. அந்த திறதல் எப்படி இருக்க போகுதுன்னா, இனி யாருமே பூட்டக்கூடாதபடிக்கு திறக்க போகிறார். அதுதான் என் சத்தம். இயேசுவோட சத்தம் மலை மேல கேக்குது, கொல்கதா மேல, கல்வாரி மேல அவர் எனக்கு போட்ட ஒரு சத்தம் இருக்கே, மகா சத்தமாய் கூப்பிட்டாரு. ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு ஓப்பனை கொடுத்துட்டாரு. இனிமேட்டு இனி எவனும் பூட்ட முடியாது. சிலர் சொல்லுவான், உன்னை அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், இல்லாம பண்ணிடுவேன், உன்னை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஒருத்தர் சொன்னாரு, மினிஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ணிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்ன அணிலிருந்து மினிஸ்ட்ரி பயங்கரமா வளர்ந்துச்சு. என்ன க்ளோஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல கூட நியாயம் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, என்ன க்ளோஸ் பண்ணுவேன்னு சொன்னா அது என்னோட போயிடும். மினிஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ணுவேன்னு சொன்னா அது கர்த்தரோட போவோம். ஏன்னா மினிஸ்ட்ரி யாருது? கர்த்தரோட. சிலர்லாம் சொல்லுவாங்கல்ல, இனிமேட்டு இங்க உன் சபையை நடத்த விட மாட்டேன், இந்த ஏரியாவில் நீ ஊழியம் எப்படி நான் பண்றேன் பாக்குறேன், இந்த கிராமத்துக்குள்ள நீ இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி அவன் சொல்லும் போது நீங்க சந்தோஷப்படுவோம். நல்ல வேலை, பிரச்சனை ஆண்டவர் பக்கம் திரும்பிடுச்சு, நம்ம பக்கம் திரும்பல. அதாவது சில நேரத்தில் சொல்லும் போது அவங்க ஆண்டவரை தேவையில்லாம வம்புக்கு இழுத்துருவாங்க. நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல, நீ இயேசுவை ஏத்துக்கிட்டல அதனால உருப்பட மாட்டேன்பா. அந்த டேக் இருக்குல்ல கூட. இப்ப பிரச்சனை யார்கிட்ட போயிருச்சு? இயேசு கிட்ட போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் கதவை உடைப்பார். இல்லைனாலும் உடைப்பார், அது வேற விஷயம். ஆனா நம்மள ஒன்று சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் அவர் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் அதுக்குள்ள பொறுத்துக்க மாட்டார். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பால்களை முறிச்சிருவார். அதுதான் கர்த்தருடைய சத்தம். தைரியமா சொல்லுங்க, என் கதவை கர்த்தர் திறக்க போகிறார், என் கதவை கர்த்தர் உடைக்க போகிறார். ஆமா, இது வரைக்கும் அடைஞ்சுதான் இருந்துச்சு. சொல்லுங்க, 2021 வரைக்கும் அடைஞ்சுதாங்க இருந்துச்சு. 22 எனக்கு உடைக்கிற வருஷம். நம்ம உடைக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு உடைத்து கொடுப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு கை குறுகவே இல்லைங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த நேசருடைய சத்தம் என்னன்னு உனக்கு தெரியணும். அதான் முக்கியம். இன்னைக்கு நமக்கு இப்பேற்பட்ட ஒரு நேசர் நம்ம கூட இருக்கிறாரு. அதான் நான் யோசிச்சு பார்த்தேன். இயேசுடைய மரணமே எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமானால், உயிர்த்தெழுதல் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்ம மரணத்தை தியானிக்கிற அளவுக்கு உயிர்த்தெழுதலை தியானிக்கிறது இல்லை. பவுல் சொல்றாரு பிலிப்பியருக்கு எழுதும்போது, பிலிப்பியர் 3:10 வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இவ்வளத்தையும் எதுக்காக விட்டார் தெரியுமா? அது நிறைய விஷயம் இருக்கு. அதுல ஒண்ணு, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படி. என் தேவன் மலையின் மேல, என் நேசர் மலையின் மேல ஜீவனை விட்டு திறந்ததுக்கே எனக்கு இவ்வளவு பவர் இருக்குதே, இனி ஜீவனே போகாத உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ள கொடுத்து விட்டு போயிருக்கிறாரு. அதான் பவுல் சொல்றாரு, அதை அறிகிற அறிவு, அதை பெற்றுக்கொள்ளுகிற அறிவு. இன்னைக்கு சபை மலை மேல இருக்கிற பட்டணம், நேசர் மலை மேல எனக்கு எல்லாத்தையும் திறந்துட்டாரு. வசனம் சொல்லுது, புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை திறந்துட்டாரு தன் சரீரம் என்கிற திரைச்சீலையின் வழியாக. ஆனா சபை எப்படி உட்காந்துருக்கு? எல்லாம் க்ளோஸ்டுங்க, நடத்தவே முடியாதுங்க, சான்ஸே இல்லைங்க. நான் சொல்லுவேன், 2020 அடைக்கப்பட்டது, சபை நடந்தது. 21 அடைக்கப்பட்டது, ஊழியம் நடந்தது. 22 அடைக்கப்பட்டிருக்கிறது, இப்பவும் நடக்கும். அதை தடுக்க யாரால முடியாது. காரணம், என் நேசர் கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பால்களை முறித்து இருக்கிறார். ஏன்னா மரணத்துல திறந்த கதவு அது. மகா சத்தம் போட்டு என் நேசர் கதவை திறந்திருக்கிறாரு. வாயின் அறிக்கை எப்படி இருக்கு? அதான் முக்கியம். நீ திறந்த வாசலுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டே, நாங்க சின்ன சபைக்கு போன வாலிபர்களா போன காலத்துல ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தன் கப்பல்ல பிரயாணம் பண்ணானா. பிரயாணம் பண்ணும்போது இருந்த காசெல்லாம் போட்டு டிக்கெட்டை வாங்கிட்டான். அது பிரயாணம் ஒரு 7 நாள் 10 நாள் பிரயாணம். டிக்கெட்டை வாங்கிட்டான். டிக்கெட்டை வாங்கிட்டு இப்போ அவனுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10 நாள் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு காசு இல்லை. முதல் நாள் என்ன பண்ணிட்டான், அங்கே இருந்த தண்ணி கிண்ணியெல்லாம் குடிச்சிட்டு சமாளிச்சிட்டான். 2வது நாள் முடியல. அப்போது கப்பலில் ஒரு ஓரமாக யாருக்கும் தெரியாத இடத்துல போய் தலையை வச்சு படுத்துக்கிட்டான். ஆள் ரொம்ப டயர்டாயிட்டான். 2வது நாள் அந்த வழியாக வந்த அந்த கப்பலில் வேலை செய்கிற ஒருத்தர் இப்படி பார்த்தாரு. தம்பியா இங்கே படுத்துருக்க எழுந்துரு அப்படின்னாரு. பார்த்தா ஆள் டல்லாக இருக்கான். என்ன பாச்சு? அவர் சொல்லியிருக்காரு, ஐயா என்கிட்ட இருந்த காசுக்கு நான் டிக்கெட்டை வாங்கிட்டேன், இனி சாப்பிட்றதுக்கு எனக்கு வழி இல்லை, பட் இனி நான் அங்கே போய் வேலை தேடி தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி சிரிச்சாராம். அட முட்டாளே அப்படின்னாராம். இல்லைன்னு பார்த்தோன்னே டிக்கெட்டை திருப்பிடானாராம். திருப்பினா அந்த டிக்கெட்டில் பின்னாடி போட்டுருந்துச்சான், போய் நீ சேருகிற வரைக்கும் 3 வேளை சாப்பாடுக்கு இந்த டிக்கெட் எலிஜிபிள். டிக்கெட்டை கட்டி என்ன வாங்கிக்கலாம்? சாப்பாடு வாங்கிக்கலாம். உன் டிக்கெட்டில் சாப்பாடு எலிஜிபிள்னு போட்டு கொடுத்துருக்கு. அதை பார்க்காதது யாருடைய பொறுப்பு? உங்களுடைய பொறுப்பு. நீ பட்னியா இருந்தா அது உன் பொறுப்பு. காரணம், கர்த்தர் டிக்கெட்டில் உனக்கு சாப்பாடு போட்டே கொடுத்துட்டாரு. கதவர் கர்த்தர் திறந்தது உண்மை, உள்ளே போகாவிட்டால் அது உன்னுடைய பொறுப்பு. இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு எப்பொழுது கதவை திறப்பீர்? அவர் சொல்றாரு, உன் கதவை திறந்து உடைச்சி தாப்பால முறிச்சு எல்லாம் பண்ணி வச்சாச்சு, நீ உள்ளே போக வேண்டியதான் பாக்கி. ஏன்? நான் எப்போ மரித்து மகா சத்தமிட்டு மரித்தேனோ அன்னைக்கு பரலோகத்தின் கதவே திறந்துட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு முன்னாடி எந்த கதவு பூட்டும்? பரலோகத்தின் கதவே திறந்த பிறகு எந்த கதவு பூட்டும்?
இந்த விசுவாசம் தான் உனக்கு எனக்கும் வேணும். என் நேசர் எனக்கு திறந்து வச்சிருக்கிறார். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மலையின் மேலே உன் நேசருடைய சத்தம் உனக்கு எல்லாவற்றையும் உனக்கு ஓப்பன் பண்ணி வச்சிருக்குது. ஓப்பன் பண்ணி வச்சிருக்கு. உனக்கு தெரியணும் ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் திறந்திருக்கிறார். காரணம் என் நேசருடைய சத்தம் எனக்கு திறந்துச்சு. அவர் மகா சத்தமாய் திறந்துட்டார். அவர் திறந்து எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். அடுத்தபடியாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசி. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. என்னுடைய நேசர் இப்போ 3வது. முதல்ல சினாய் மலையில பேசுறார். மலை சும்மா புகை காடா மாறி ஜைஜாண்டிக்கா வந்து இறங்குறாரு என் ஆண்டவர். இப்ப அத்தனை பேரும் அலறான். ஐயோ இவர் இல்லைங்க, அவருடைய தாசன் மோசேக்கு நாங்கள் இனிமேட்டு கீழ்ப்படிவோம். இது ஒரு என் நேசருடைய சத்தத்தினுடைய ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள், மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். ரத்த கலரில அப்படி விடுறாரு. செத்துட்டாரோ இல்லை, இனிமேல் தான் ஓப்பன் ஸ்டார்ட். இது ஒரு ஆங்கிள் என் நேசருடைய சத்தத்துக்கு. இப்போ இயேசு மகா சத்தமா கூப்பிட்டாரு இருக்கு இல்லைங்களா, அந்த கல்வாரி மேல. சினாயில கூப்பிட்டது வேற, கல்வாரியில கூப்பிட்ட போது எப்படி மகா சத்தமா கூப்பிட்டுருப்பாரு. ஒரு மனுஷன் உயிர் போகும்போது எப்படி கூப்பிடுவான் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவ முந்தின நாள் சாயங்காலத்துல இருந்து அடிச்சிருக்காங்க. அவரை அடிக்கிறதுக்கு பிலாத்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் யூதர்கள் கையில் ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோம போர்ச்சவர் கையில் ஒப்படைக்கிறாங்க. எல்லாரும் அடிச்சு முடிச்சு சிலுவை ரோட்ல அடிச்சு இழுத்துக்கிட்டே போறான். சிலுவையில் ஆணி அடிச்சு விழாவில் குத்துற வரைக்கும், தலைமையில முள்ளுமுடி சுட்டுற வரைக்கும். இப்போ மொத்த பிளட்டும் போச்சு, மொத்தம் டயர்ட் ஆயிட்டாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ எப்படி கூப்பிட்டுருப்பாரு? மகா சத்தமாய் கூப்பிட்டு. உயிர் போறவர் எப்படி கூப்பிடுவாரு? ஒரு உயிர் போற மனுஷன் எப்படி கூப்பிடுவாரு? சீனாய் மலையில கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டு மாட்டாரு. அது என்னது? கமாண்ட், ஆர்டர், கிங். இப்போ இவர் சாவுறாரு. இந்த சத்தம் ஆங்கிள் வேற, இதோடைய ஆங்கிள் வேற. அது கமாண்ட். இனி எல்லாரும் இவனுக்கு கீழ்படியணும், இவன் என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ். அது கமாண்ட். இது என்ன தெரியுமா? மகா சத்தமாய் ஜீவன் போகிற சவுண்டு. அப்படி போன உடனே எல்லாம் ஓப்பன் ஆகுது. இந்த சவுண்டு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அது வந்து இந்த கமாண்டெல்லாம் இருந்திருக்காது, அந்த மாதிரி கமாண்ட் இருந்திருக்காது. ஏன்னா உயிர் போக போற லாஸ்ட் மினிட். இப்போ இஸ்மவேல் வந்து சூரச்செடிக்கு கீழே அழுதான் பாருங்க தாக்கத்துல. அவன் எப்படி பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் அப்படின்னு எப்படி இவன் இஸ்மவேல் அழுதுருப்பான்? என் சிறுமையை கண்ணோக்கிப்பா அப்படியே பாடிருப்பான். சூரச்செடிக்கு கீழே சாவர நேரத்தில் மொனகி இருப்பான். மொனகி அவன் சத்தத்தை கத்தர் அதை கூட கேட்டார். இப்போ இயேசுவோட சவுண்ட் அப்படிதான் இருந்திருக்கும். ஏன் ஜீவன் போற லாஸ்ட் மினிட் அந்த ஜீவன்ல சவுண்டு போட்டு அவர் சாகுறாரு. ஆனா இப்போ ஒரு சவுண்டு வருது பாருங்க ஓரேபுல. இங்கே நேசர் மலையின் மேல ஒரு சவுண்டு போடுறாரு பாருங்க, அமர்ந்த மெல்லிய சவுண்டு. ஏங்க இப்ப வந்து எலியா கிட்ட ஜைஜாண்டிக்கா பேசல? இங்கேயும் அக்கினி இருக்கு, அவருடைய ஜைஜாண்டிக் எல்லாம் இருக்கு. ஆனா அதுல எல்லாம் ஒரு சவுண்ட் இல்ல. அந்த சவுண்ட் அவர் பேசல, தடதடன்னு பேசல. அங்க எப்படி பேசினார்? இடி முழக்கம், டமால் டுமுல் டிமில் டமால் பேசுறாரு. இங்க அப்படி பேசல, மெல்லிய சத்தம். என் நேசருடைய அந்த பேசுற டோன் பாருங்க. எங்க எப்படி பேசணும்னு ஆண்டவருக்கு தெரியுது பாருங்க. நம்ம ஒரு சிலருக்குலாம் எங்க எப்படி பேசணும்னே தெரியாது, யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுவான், வேலை போயிடும். வீட்டில் பேசுற மாதிரியே எங்க போய் பேசிட்டு இருப்பான். போய் வேலை பார்க்குற இடத்துலையும் பேசுவான். அவன் சொன்னான் கிளம்பு தம்பிங்கம்மா போயிட்டு வாங்க. நாங்கள் எங்கள் வீட்லையும் இப்படி தான் பேசுவோம். வீட்லேயே போய் பேசுங்க, அங்கேயே உட்காந்து பேசுங்க. வீட்டில் பேசுறது வேற, வெளியே பேசுறது வேற. சீனாய் அங்கே பேசின டோன் வேற, கொல்கத்தால பேசுற டோன் வேற, நேசன் சத்தம் அது வேற. இங்கே பேசுற டோன் வேற. இங்கே எப்படி பேசுறாரு? மெல்லிய சத்தம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலியா பின்மாற்றத்தில் இருக்கிறாரு. அவர் வேற ரூட்டுக்கு போயிட்டாரு. அவர் ஆண்டவர் கேட்குறாரு, எலியா இங்கே ஏன் வந்த? இங்கே எதுக்கு வந்த? இல்லை ஆண்டவரே, எல்லாரும் கொல்ல பார்க்குறாங்க. அதெல்லாம் சரிதான், உன்னை கொல்ல பார்த்தது உண்மைதான். பட் நீ ராங் ரூட்டில் ஓடிட்ட. நீ தமஸ்குவுக்கு போயிருக்கணும். நீ எங்கள் எகிப்துக்கு வந்துட்ட. நீ ஒன்று செய்ய, தமஸ்குவுக்கு திரும்பி போ. இந்த மெல்லிய சத்தம் எப்படி இருந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. இப்போ எப்படி பேசியிருப்பாரு? எலியாவே இதோ சர்வ வல்லமை உள்ள தேவன் பேசுகிறேன் அப்படியே சொல்லியிருக்கிறாரு. அங்கே வசனம் என்ன சொல்லுது? மெல்லிய சத்தம் அப்படி சொல்லியிருப்பாரு. எலியா நீ திருப்பி தமஸ்குக்கு போயிட. அங்கே நீ போனா உனக்கு அங்கே என்னென்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கேன் தெரியுமா? உன்னை நீ அங்கே போ, எகுவ இஸ்ரேல் மேல ராஜாவாக்கு, ஆசைகளை சிரியா மேல ராஜாவாக்கு, உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு. நான் உன்னை அங்கே எப்படி மைல்டா பேசுறாரு பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? இப்பொழுது அவன் பின்மாற்றத்தில் இருக்கிறான், ராங் ரூட்ல இருக்கிறான், முகத்தை மறைச்சிக்கிறான். ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன்பா நானு. காரணம் என்ன? எலியாவுடைய ஜைஜாண்டிக்கே என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். ஆகாப்ட சொல்லுவான், நான் யார் தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். ஒருத்தரையும் சொல்லும் போது, எப்பா நீ யாருப்பா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியான்னு போய் சொல்லு. அப்படி நிற்கிற எலியா இப்போ ராங் ரூட்ல ஓடிட்டாரு. கர்த்தரை பார்க்க முடியல, அப்படியே முகத்தை மூடிக்கிட்டு வந்து நிற்கிறாரு. இப்போ ஆண்டவர் அவர்கிட்ட எப்படி பேசல தெரியுமா? ஏய் ஏன்டா அப்படி பண்ண? அவர் சொல்றாரு, எலியா மெல்லிய சத்தம். என் நேசர் காயப்பட்டவனை மேலும் காயப்படுத்துகிறவர் அல்ல,
காயத்தை ஆற்றுகிறவர். அவருடைய குற்றத்தை ஆண்டவர் அழகா உணர்த்துறாரு பாருங்க. இங்க ஏன் எலியா வந்த? நீ திரும்பி தமஸ்குக்கு போயிட. நீ போன்னு மட்டும் சொல்லல. நீ போ, அங்க உனக்கு என்ன ஜாப் இருக்கு, உன்னை நான் என்ன பண்ண போறேன், எல்லாத்தையும் சொல்லி அனுப்புறாரு. காரணம், இதுவே அவன் பெயர் சபாவிலிருந்து ஓரேபுக்கு ஓடும் போது ஒண்ணுமே சொல்ல. அவர் என்ன சொன்னாரு? எழுந்து நட, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், அவ்வளவுதான் சொன்னாரு. எழுந்து நட, இவ்வளவுதான் சொன்னாரு. இந்த இடத்துல வந்து உன்னை என்ன பண்ண போறேன்னு சொல்லல. ஆனா இப்ப தப்பு பண்ணிட்ட பிறகு அவன் தோல் மேல கையை போட்டு அழகா போடல, நம்மளா தான் சொல்றோம், அப்படி பொறுமையா, இல்லையா நீ தப்பா வந்துட்ட, நீ என்ன செய்ய, திருப்பி தமஸ்குக்கு போயிடு, அங்க உனக்கு வேற வேலை வச்சிருக்கேன், இந்த 3 பேர் அபிஷேகம் பண்ண வேண்டும். இதுதான் நேசருடைய சத்தம். எங்க எப்படி பேசுறாரு பாருங்க. என் நேசரை மாறி அன்பா பேசுறதுக்கு உலகத்துல ஆளே இல்லை. பாவிகிட்ட அவருக்கு தெரியும் பிலாத்துக்கிட்ட எப்படி பேசணும், அவருக்கு தெரியும் தன்னை பிடிக்க வரவங்கிட்ட கெத்சமனேல எப்படி பேசணும், அவருக்கு தெரியும் எலியா கிட்ட எப்படி பேசணும். பாருங்க, எல்லாரையும் கூப்பிடுறாரு உயிர்த்தெழுந்த பிறகு. நான் முன்பு கலிலேயாவுக்கு போகிறேன், அதுவும் மகதலேனா மரியாள்கிட்ட சொல்லுவார், உயிர்த்தெழுந்த பிறகு கல்லறைகிட்ட சொல்லுவார், நீ என் சகோதரர்கள்ட்ட சொல்லு, நான் முன்னாடி எங்கே போகிறேன், கலிலேயாவுக்கு போகிறேன், எல்லாரையும் வர சொல்லு. சொல்லிட்டு அடுத்த வார்த்தை பேதுருவையும் வர சொல்லு. அந்த ஸ்பெஷல் இன்விடேஷன் எதுக்கு? பேதுருவையும் வர சொல்லு. ஏன்? அவன் இந்த 11 பேரில் அவன் மட்டும்தான் என்னை பார்க்க வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம், அவன் என்ன பண்ணிட்டான், என்ன காட்டி கொடுத்துட்டான். இப்போ அவனுக்கு ஒரு கில்ட்டி இருக்கு. ஐயோ, நான் காட்டி கொடுத்தேனே, இதுக்கு மேலே எப்படி ஒரு முகத்தில் முழிப்பேன். அவர் சொல்றாரு, அவனை வர சொல்லு, நான் அவன்கிட்ட பேசுறேன். போற பேதுருக்கிட்ட, ஏன் பேதுரு இப்படி பண்ண? இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு என் மேல அன்பா இருக்கிறாயா? இதுதான் என் நேசருடைய சத்தம். எல்லார்கிட்டையும் ஜெய்ஜாண்டிக்கா பேசுற ஆண்டவர், பாவிகிட்ட மட்டும் அவன் பாவத்தை போக்குறதுக்கு எப்படி வேணுமோ அப்படி பேசுவார், அன்பாக. நம்ம அத்தனை பேருமே ஏதோ ஒரு இடத்துல விழுந்தவர்கள் தான், ஏதோ ஒரு இடத்துல தவறி போனவர்கள் தான், பின்மாற்றம் அடைந்தவர்கள் தான், தவறான பாதையில ஓடினவங்க தான். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு பார்த்து நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, திரும்பி வா. மெல்லிய சத்தம். உனக்கு இப்போ இடி முழக்கத்தை போல ஆண்டவர் பேசல. இப்போ கர்த்தர் உங்ககிட்ட கட்டிந்து கொண்டு பேசல. நான் நினைப்பேன், என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இந்த 30 வருஷத்துல எத்தனையோ பின்மாற்றங்கள். சிலர்லாம் சொல்லுவாங்க பின்மாற்றமே இல்லைன்னு. ஒருவேளை அவங்க வாழ்க்கை அப்படி இருக்குமோ இல்லமோ. எத்தனையோ இடத்துல இடர்கள், எத்தனையோ பின்மாற்றங்கள். ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடியெல்லாம், வாலிப பிராயத்திலலாம் எத்தனையோ பின்மாற்றங்கள். அப்பெல்லாம் யோசிப்பேன், இதுக்கு மேல தேவ சமூகத்துக்கு போகவே முடியாது. ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்தினார், சரி நீ ஏன் சமூகத்துக்கு வரல, வேற எங்க தான் போவ? பாவம் செஞ்சுட்ட, ஏன் சமூகத்துக்கு நீ வரலன்னு வச்சுப்போம். ஏன்னா இந்த பாவத்தோட என்ன உன்னால பார்க்க முடியல, உனக்கே கில்ட்டியா இருக்கு, சரி விட்டுரு, வேற எங்க போவ? இந்த பாவத்தை தொலைக்க நீ எங்க போவ? அப்பதான் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. 2 பேர் பாவம் பண்ணாங்க, பேதுருவும் பண்ணாரு, யூதாசும் பண்ணாங்க. பேதுரு திருப்பி எங்க போனாரு? இயேசுகிட்ட போயிட்டாரு. யூதாஸ் எங்க போனாரு? சரி பண்றதுக்கு ஆசாரிகிட்ட போனாரு, மனுஷங்கிட்ட போனாரு. மனுஷன் அவனை சாவுக்கு நேரம் நடத்திட்டான், தேவன் பேதுருவை ஜீவனுக்கு நேரம் நடத்திட்டார். பாவம் பண்ணிட்டோம், திருப்பி இயேசுகிட்ட தான் போகணும். அந்த நேசர் மெல்லிய சத்தத்தோடு காத்திருக்கிறார். இங்க பாவம் செய்யாதவங்க யாரும் இல்லை. பாவத்திலிருந்து மீண்டும் எழ நினைக்கிறோமான்றதான் பிரச்சனையே. இப்போ நிறைய பேருக்கு பாவத்துல வாழணும்னு ஆசை இருக்குது, அந்த பாவத்துல அப்படியே சஸ்டைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் எதை எதிர்பார்க்கறாரு தெரியுமா? பாவத்திலே வாழணும்னு நினைக்கிறியா, இல்ல விட்டுட்டு வரணும்னு நினைக்கிறியா? நீ விட்டுட்டு வரேன்னா உனக்கு ஒரு மெல்லிய சத்தம் காத்திருக்குது, என் புறாவே என்று. மனவாட்டியே எடுத்துக்கோங்களேன், உன்னத பாட்டுல அவளே தேவன் கதவை தட்டின போது திறக்கலையே, படுத்துட்டேன், வஸ்திரத்தை கழட்டிட்டேன். இப்ப பாருங்க, அவர் போயிட்டாரு, அப்படி கைப்பிடியில் அந்த வாசனையை தடை விட்டு போயிட்டாரு. திருப்பி ஓடி வரா, அடி ஒத்தலாம் நடக்குது, காவலர்கள் பிடிச்சு வஸ்திரத்தை எடுத்து. ஆனா என்ன பண்ணார் தெரியுமா? ஓடி வந்து அணைத்து கொண்டார். அந்த மெல்லிய சத்தம், நான் இருக்கிறேன் உனக்கு. என் மனவாளியை அழகா சொல்வாரு, அவளை நான் சந்திக்கிற வரைக்கும், நான் வந்து எழுப்புகிற வரைக்கும் அவளை யாரும் எழுப்பாதீங்க. அதுதான் கர்த்தர் உன் மேலே என் மேலே வச்ச பாசம். அந்த மெல்லிய சத்தம் இன்னைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறது. இன்னைக்கும் ஆண்டவர் உனக்கும் எனக்கும் அந்த சத்தத்தை வச்சிருக்கிறார். ஒருவேளை பின்மாற்றமாக இருந்து, ராங் ரூட்ல போயிருந்து, கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சிருந்தால் கூட, கர்த்தர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், நான் உங்ககிட்ட இடி முழக்கத்தை போல இன்னைக்கு பேசல, எக்கால சத்தத்தை போல பேசல, பூமி அதிர்ச்சியா பேசல, பட்சிக்கிற அக்கினியா வந்து நிக்கல. இப்ப எப்படி வந்து நிக்கிற தெரியுமா? உன்னுடைய பாவத்தை போக்குவதற்காக ஒரு மெல்லிய சத்தத்தோடு. யோசிச்சு பாருங்க, அத்தனை பேரும் கல் எடுத்துட்டு வந்து நிக்கிறான். நிக்கிறவன் எப்படி நிற்பான்? அவனுடைய சத்தம் எப்படி இருந்திருக்கும்? அந்த அம்மாவை கீழே தள்ளியாச்சு, கல்லெறிஞ்சு கொல்ல போறாங்க. அத்தனை பேருடைய சத்தமும் எப்படி இருந்திருக்கும்? எப்படி மைல்டாவா பேசியிருப்பான்? இந்த சிஸ்டரை நாம எல்லாம் கல்லெறிஞ்சு கொள்ளுவோமா, ஒருமனப்படுவோமா, அப்படியா பேசியிருப்பான்? எல்லாரும் எப்படி பேசியிருப்பான்? கொல்றாவல, அட்ராவல, குத்ராவல, இப்படித்தானே பேசியிருப்பான். இத்தனை சத்தத்துக்கு நடுவுல ஒரு சத்தம் சொல்லுது, நானும் உன்னை நியாயம் தீர்க்கிறது இல்லை. இவர் எப்படி சொல்லியிருப்பாரு? நானும் உன்னை, அப்படியா சொல்லு, நானும் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன், போ ஏச்சு போ, இனி பாவம் செய்யாத,
அதுதான் மெல்லிய சத்தம். பல நேரங்களில் நமக்கு பாவத்தை உணர்த்துறது ஓகே, குத்தப்படுறது ஓகே. ஆனால் அதே நேரத்தில் தேவன் எப்படி இருப்பார் தெரியுமா? குத்தப்பட்டியா, வா, நான் உனக்கு மருந்து போறவரை போல பேசுகிறேன். மெல்லிய சத்தம். தேவன் மட்டும் அந்த மெல்லிய சத்தம் இல்லாதவராக இருந்திருந்தார்னா இன்னைக்கு நம்ம யாருமே திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்திருக்க மாட்டோம். பின்மாற்றத்துக்கு அப்புறம் யாரும் வந்திருக்கவே மாட்டோம். எத்தனை முறை கர்த்தர் நம்ம கிட்ட மெல்லிய சத்தத்தில் பேசியிருக்கிறார், எத்தனை முறை பேசியிருக்கிறார். அவர் மட்டும் வெறும் ஜைஜாண்டிக் காடாவே இருந்திருந்தார்னா ஒரு வீழ்ச்சிக்கு பிறகு நம்ம யாருமே வந்திருக்க மாட்டோம் அவர்கிட்ட. ஒவ்வொரு முறையும் அந்த மெல்லிய சத்தம் தான் உங்களை நீ காப்பாத்திக்கிட்டே இருக்குது. அந்த மெல்லிய சத்தம் தான் திருப்பி திருப்பி ஆண்டவர்கிட்ட வர வச்சுக்கிட்டே இருக்குது. அந்த மெல்லிய சத்தம் ஏன்னா இப்போ சொல்லுவேன், இன்னைக்கும் பல காரணங்கள்ல கோவப்படுவோம், சில வீழ்ச்சிகள் வரும். எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஆண்டவரே திருப்பி நான் வந்தா என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தம் அங்கே இருக்குன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. என் தகப்பன் என்னை போனால் சேர்த்துக் கொள்வார்னு அந்த குமாரன் வந்தா பாருங்க, அதுதான் அவன் தகப்பனுடைய சுபாவம். அவன் தகப்பனுடைய சுபாவத்தின் மேல அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. இல்ல நான் போனா எங்க அப்பா ஏத்துப்பாரியா. இதுவே ஒரு சில அப்பாவா இருந்தா என்ன நடந்திருக்கும்? போனா எங்க அப்பா என்னை கொண்டுடுவாரு. சில பையெல்லாம் சொல்லுவான், ஐயோ புக்கை தொலைச்சிட்டோம், பேகை தொலைச்சிட்டோம், வண்டியை தொலைச்சிட்டோம், வீட்டுக்கு போனா எங்க அப்பா என்னை கொண்டுடுவாரு, நான் வீட்டுக்கு போவே மாட்டேன்பா. ஏன்? எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாதுடா, பென்சில் தொலைச்சதுக்கே பெரம்பு எடுத்து பின்னிட்டாப்ல, பைக்கெல்லாம் தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னேன், அவ்வளோதான் எங்க அப்பா என்னை கொண்டுடுவார். வீட்டை விட்டே ஓடி போறவனா இருக்கான். ஆனா சிலர் இருக்கான், எங்க அப்பா என்னை புரிஞ்சுப்பாரு, அப்பா பைக்கை பூட்டி தான்ப்பா வச்சேன், சாவி எங்க தான்ப்பா இருக்கு, யாரோ திருடிட்டான். அண்ணா அந்த அப்பா என்ன சொல்லுவா தெரியுமா? நல்லாப்பா விட்றா, அந்த பைக்கை நம்ம தேடிக்கலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நீ வா, பைக் முக்கியம் இல்லை, என் பையன் தான் முக்கியம். இதுதான் எங்க அப்பாவுடைய சுபாவம், ஏசப்பாவுடைய சுபாவம். அந்த மெல்லிய சத்தம் என்னை எப்பவும் என்ன சொல்ல தெரியுமா? நீ வா, நீ செஞ்ச பாவம் அல்ல, உன் ஆத்துமா தான் எனக்கு முக்கியம். அதை கடைசி நிமிஷம் வரைக்கும் காப்பாத்துறதுக்கு அந்த மெல்லிய சத்தம் என் கூட இருந்துகிட்டே இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட் தான் இன்னும் என்னை தேவனோடு கூட வச்சுக்கிட்டே இருக்குது. கர்த்தர் உன்னையும் என்னையும் அப்படிதான் நடத்துறாரு. எவ்வளவு அன்பான தேவன் பாருங்களேன். அந்த மெல்லிய சத்தம் நான் நினைப்பேன், அந்த மெல்லிய சத்தம் மட்டும் இல்லாம போயிருந்துச்சு, தொலைஞ்சிச்சு, இன்னைக்கு ஒருத்தர் கூட சபைக்குள்ள இருக்க முடியாது. ஏன்? பிரசங்கம் பண்றதுக்கு ஆளே இருக்காது, சபை காலியா தான் இருக்கும். அந்த மெல்லிய சத்தம் இந்த சபையில துணிக்கிறதுனால தான் ஒரு தடவைக்கு 2 தடவை விழுந்தாலும், 2 தடவைக்கு 3 தடவை விழுந்தாலும் அது மீண்டும் கொண்டு வருது. அந்த சிம்சோனை கொண்டு வருது, திருப்பியும் அந்த தாவீதை திருப்பி கொண்டு வருது, எல்லாரையும் திருப்பி கொண்டு வந்து விசுவாச வீரர்கள் பட்டியலை எபிரேயர் 11 நிறுத்திருச்சு. அந்த மெல்லிய சத்தம் இல்லாம வெறும் கடிந்து கொள்கிற சத்தம் மட்டும் இருந்திருக்குமானால் எபிரேயர் 11 இருந்திருக்காது. எபிரேயர் 11 ஒரு குரூப் இருக்குன்னா அங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒரு முறை விழுந்து இன்னொரு முறை எந்திச்சவன் தான். ஆபிரகாமா இருக்கட்டும், அது தாவீதா இருக்கட்டும், மோசேயா இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடியதான சிம்சோனாக இருக்கட்டும், எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்று விழுந்து 2வது எழுந்தவங்க. அந்த 2வது எழுந்திரிச்சு வரும்போது அது அரவணைச்சது வேற எதுவுமே இல்லை, மெல்லிய சத்தம் மட்டும். சிம்சோன் கேட்டான்ல, இன்னும் ஒரு விசை எனக்கு மனம் இறங்க மாட்டவரே. ஆண்டவர் மட்டும், நான் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் சிம்சோன், இழந்தது இழந்தது தான், நாசமா போன சொன்னாரு. இன்னும் ஒரு விசை அவனுக்கு மனம் இறங்கினார். இறங்கினதுனால அவன் விசுவாச வீரர்கள் பட்டியலுக்கு வந்துட்டான். இன்னைக்கு சபை ஆத்துமாக்களால் நிரம்பி இருக்குன்னா காரணம் என்னன்னா, அந்த மெல்லிய சத்தம் இருக்கிறதுனால மட்டும்தான் நிரம்பி இருக்கு. இங்க குத்தப்படுற பிரசங்கம் அவசியம், மெல்லிய சத்தமும் அவசியம். குத்தப்படுற சத்தம் உன் பாவம் என்னன்னு உனக்கு உணர்த்தும், அந்த மெல்லிய சத்தம் அந்த பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கும். அல்லேலூயா. கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள் வாசி. மறுபடியும் பிசாசு உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் சகல ராஜ்யங்களையும் அதன் மகிமையும் காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. இதான் 2 சத்தம் இருக்கு பாருங்க. இது 4வது மலை. முதல்ல அங்க சீனாய் மலையில, 2வது கொல்கத்தா மலையில, 3வது ஓரேப்ல. இப்போ ஒரு மலையில கூட்டு போயிட்டான். உயரமான மலை எங்கன்னு தெரியல, ஏன்னா பைபிள்ல உலகத்தில் இருக்கிறதுலயே உயரமான மலைன்னு இருக்கு. அன்னைக்கு எதுன்னு தெரியல, இன்னைக்கு எவரெஸ்ட்னு வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் காட்டுறான். காட்டின உடனே இப்போ இந்த மலையில பிரச்சனை என்ன தெரியுமா? 2 சத்தம் இருக்கு மலையில. இப்ப என்ன சத்தம் இருக்கு? 2 சத்தம் இருக்கு. ஒன்று சாத்தானுடைய சத்தம், இன்னொன்று இயேசுடைய சத்தம். இதுவரைக்கும் எனக்கு மேலே கேட்டதெல்லாம் இயேசு சத்தம் மட்டும்தான். இப்போ எனக்கு 2 சத்தம் கேட்குது. 2 சத்தமும் ஆசீர்வாதமான சத்தம் எனக்கு. என்ன சொல்றீங்க? சாத்தான் பேசுறது எப்படி ஆசீர்வாதம்? சாத்தான் என்ன சொன்னா? எல்லாவற்றையும் இப்போ அதான் நமக்கு தேவைப்படுது. எல்லாருக்கும் இப்போ என்ன தேவைப்படுது? மலை மேலே என்ன சவுண்டு தேவைப்படுது? இப்போ எல்லாரும் என்ன கேட்குறான்? எல்லாவற்றையும் ஆண்டவரே எனக்கு என்னென்ன வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் கொடுத்துருங்கப்பா. கொடுத்தா தாங்குமா? எல்லாத்தையும் கொடுத்தா தாங்குமா? அதன் காலத்தில் ஆண்டவர் அதை தருவார். அந்தந்த ஒரு 15 வயசு ஆனவொடனே தானாச்சு நம்ம ஷேவிங் பிளேடை வாங்கி பையனுக்கு தருவோம். அது பையனுக்கு உரியது தான். 5 வயசுல தருவோமா?
அவனுக்கு தேவைப்படும், 5 வயசுல தேவைப்படாது. அது அவனுக்குரியது. ஆனா 15 வயசுல தரும். அந்தந்த காலகட்டம் வரும்போது அதை தான் ஆண்டவர் தருவார். இப்போ 2 சத்தம் மலை மேல கேட்குது. ஒன்று பிசாசுடைய சத்தம், இன்னொன்று இயேசுடைய சத்தம். இப்போ நாம எந்த சத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? எனக்கு இந்த சம்பவத்தை படிக்கும்போது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். தேவனுக்கும் பிசாசுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த 2 பேருக்கும் கான்வர்சேஷன்ல தேவனுக்கும் பிசாசுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசாசு என்ன தருவேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு என்ன செய்யணும்னு சொல்லுவான். கர்த்தர் நீ என்ன செய்யணும்னு சொல்லுவாரு, ஆசீர்வாதம் பின்னாடி வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ மோசேயா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அப்புறம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஃபர்ஸ்ட் கட்டளை, ரெண்டாவது அந்த கட்டளைக்கான ஆசீர்வாதம். நீங்க ஏதோ யாரை வேணா எடுத்து பாருங்க பைபிள்ல. ஃபர்ஸ்ட் இதை செய். இஸ்ரவேலர்கள் இருக்கிற கூக்குரலை நான் கேட்டு அவர்களை விடுதலையாக்க இறங்கினேன், நீ அவர்களை விடுதலையாக்குவாய். ஃபர்ஸ்ட் கட்டளை, அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதம். எல்லாமே ஃபர்ஸ்ட் தேவனிடத்துல. பிசாசு ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதத்தை சொல்லிடுவான், உனக்கு எல்லாத்தையும் தந்துடுறேன். இப்போ நம்ம மைண்ட் எதில் போயிடும்? இப்போ அந்த ஆசீர்வாதத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னாலும் நம்ம செய்வோன்றதான் அவன் நம்பிக்கை. கர்த்தர் நான் சொல்றேன், உன்னால செய்ய முடியுமான்னு பாரு. உன்னால செய்ய முடியும்னா இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். டிஃபரன்ஸ் புரியுதா? எதை ஃபர்ஸ்ட் சொல்றாரு, எதை செகண்ட் சொல்றாருன்னு. மலை மேல கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆசீர்வாதத்தை முதன்மைப்படுத்துறதாக இருக்காது, தேவனை முதன்மைப்படுத்துறதாக இருக்கும். புரியுதா நான் சொல்றது? இப்போ அவன் ஆசீர்வாதத்தை கொண்டாந்து என்னை தாழ பணிந்து கொண்டால் தருவேன். கர்த்தர் அதுக்கு என்ன சொல்லணும்? இதெல்லாம் தேவையில்லையா, எனக்கு எல்லாமே நான் பரலோகத்திலே ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, நான் கேட்டா ஒரு லேகியனுக்கு அதிகமாக நீ அனுப்புவாரு அப்படிலாம் சொல்லணும். அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே, அதுதான் முக்கியம். நீ ஆசீர்வாதத்தை பேசுற, நான் ஆராதனையை பேசிட்டு இருக்கிறேன். நீ உலகத்தை பேசுற, நான் ஸ்பிரிச்சுவலி பேசுறேன். இன்னைக்கு என்ன சொல்றான்? உங்களுக்கு எந்த சத்தம் கேட்குது? பிளஸிங் கேட்குதா, ஸ்பிரிச்சுவல் கேட்குதா? அப்போ பிளஸிங் தேவையில்லையா? நீ ஸ்பிரிச்சுவலை ஃபாலோ பண்ணு, ஆட்டோமேட்டிக்கா பிளஸிங் வந்துடும். இதை செய், இது வரும்னு பாரு ஆண்டவர். பிசாசு சொல்லுவான், இதெல்லாம் உனக்கு தரேன், இதை செய். இன்னைக்கு பிரசங்கியார் யாரு தேவனுடைய பிரசங்கம், எது கர்த்தருடைய சத்தம், எது பிசாசுடைய சத்தம்ங்கிறத நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் கர்த்தர் உனக்கு தருவாரு, கவலைப்படாத. உனக்கு இந்த வருஷம் வீடு, இந்த வருஷம் காரு, இந்த வருஷம் அது, இந்த வருஷம் இது எல்லாம் சொல்லிட்டு அப்புறமா உனக்கு வசனத்தை பத்தி பேசுறான்னா அது கர்த்தரிடத்துல இருந்து வந்தது கிடையாது. உன்னை ஆசை காட்டுறான். ஆனா உன்னை எல்லாத்தையும் சொல்லிட்டு இது என்னென்னலாம் செய்யணுங்கிறத சொல்லிட்டு கடைசியா இவையெல்லாம் செய்யும் போது உனக்கு ஆண்டவர் விதமான ஆசீர்வாதங்களை தருவார்னு முடிக்கிறான் பாருங்க. அதுதான் கர்த்தருடைய சத்தம். இன்னைக்கு நம்ம எந்த சத்தத்தை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம்? மலை மேல 2 சத்தமும் இருக்கு. இப்ப இன்னைக்கு நம்மளுடைய சத்தம் எது மேலேயே இருக்குது? மாம்சத்தில் இருக்கிறதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்கா, ஒருவேளை நம்ம குறைவுகள்ல இருந்து வந்ததுனால, ஒருவேளை நம்ம இல்லாமையில இருந்து கஷ்டப்பட்டு வந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன நினைக்கிறான் பிசாசு, இதெல்லாம் தந்துட்டா அவன் நான் சொல்றதெல்லாம் செஞ்சிருவான். நான் சொல்ல புரியுதா? பிள்ளைய ஃபர்ஸ்ட் கூப்பிடும்போது நம்ம என்ன சொல்லி கூப்பிடுவோம்? குழந்தை ஒருத்தர் கையில் இருக்குது, நம்ம என்ன சொல்லி கூப்பிடுவோம்? ஒரு சாக்லேட் கொடுத்து, வாங்க மாமா உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? சாக்லேட் கொடுக்குறேன். இப்போ நம்ம நம்பிக்கை என்ன? பிள்ளை என் மேல அன்புல வருதா, சாக்லேட்ல வருதா? இப்போ எனக்கே தெரியுது அது அன்புல வராது, சாக்லேட்டுக்காக வரும். வந்த பிறகு நான் சாக்லேட்டை கொடுத்து 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 அதை எங்கிட்டயே வச்சுக்கலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. புரியுதா? அதுக்கு முன்னாடி அப்பா பாருங்க, பிள்ளைய சாக்லேட் கொடுத்துலாம் கூப்பிட மாட்டாரு. எந்த அப்பாவது வீட்டில் வந்த உடனே வாங்க வாங்க சாக்லேட் வாங்கி தரேன் அப்படியே சொல்லுவார்? அப்படி வந்தோடனே கையை மட்டும் தான் நீட்டுவார், பிள்ளை தாவிக்கிட்டு ஓடும். ஏன்? இது பிரதிபலன் எதிர்பார்க்காம எங்க அப்பான்னு ஓடுறது. இந்த 2 சவுண்டு மலைக்கு மேலே இருக்கு. இப்போ நீங்கள் எந்த சவுண்டுக்கு செவி சாய்க்க போறீங்க? சாக்லேட் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், கர்த்தர் உனக்கு அது கொடுப்பார், இது நான் திருப்பியும் சொல்கிறேன், கர்த்தர் எல்லாம் தருவார். அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைங்க. தீமையானவனுக்கே மழையை பெய்ய வித்து 3 வேளை சாப்பாடு கொடுக்குற ஆண்டவர். பைபிள் அப்படிதான் சொல்லுது. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பெய்யும் மழை. கெட்டவனுக்கே மழையை கொடுத்து சாப்பிட வைக்கிற ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தராமையா போயிடுவாரு. திருப்பியும் சொல்கிறேன், இந்த 3வது வருஷம் லாக்டவுன் நமக்கு முழுசாக தொடங்கி இருக்குது இல்லையா? இந்த 2 வருஷமும் நம்ம யாராவது குறைவுபட்டோமா? விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை. ஆனாலும் எங்கள் களஞ்சியத்தில் எதுவும் குறைவு படவும் இல்லை. நீங்க சொல்லணும், நீ சாக்லேட் காட்டி கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்,
ஏன்னு சொன்னா மலை மேல எனக்கு வேறொரு சத்தம் இருக்கு. அது என் தேவனை ஆராதிக்கிற சவுண்டு. நான் ஆராதிக்கும் போது என் பிதா எனக்கு எல்லாவற்றையும் தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய சவுண்ட். இன்னைக்கு நம்ம எந்த சவுண்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்? எது மேல ஆசையா இருக்கிறோம்? கர்த்தர் பார்க்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மலை மேல காண்பிக்கப்படுகிற பல ஆசீர்வாதங்கள் கர்த்தரால் காண்பிக்கப்படுகிறது இல்லை. கர்த்தர் உன்னை ஆசை காட்டி கூப்பிடுகிற ஆண்டவரே கிடையாது. அவர் உன்னை ஏமாத்தி கூப்பிடுகிற ஆண்டவரே கிடையாது. நான் அப்படி கொடுக்குறேன் இப்படி ஆண்டவர் திருப்பியும் அழகா சொல்வாரு. நீ வா, எனக்கு கீழ்ப்படி, என் கற்பனைகளை கைக்கொள், நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். நீ இந்த தேசத்தில் குடியிரு, எகிப்துக்கு போகாத, நான் இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். கட்டளையை கொடுத்து அதுக்கு பின்னால் வருகிற விளைவுகளை சொல்லுகிறவர் ஆண்டவர். ஏன் தீமையும் சொல்லுவார். நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அந்நிய தேவர்களை சேவித்து இந்த தேசத்தில் தானே கர்த்தருக்கு விரோதமான பலிகளை இடுவாயானால் இந்த தேசத்தில் இராதபடி கர்த்தர் உன்னை அறுப்புண்டு போக பண்ணுவார். அதையும் சொல்லுவார். அப்ப நீ எதை மேல ஆசையா இருக்கிற? நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் எந்த சவுண்டு மேல இருக்குது? மலை மேல 2 சவுண்ட் இருக்குது. உனக்கு தரேங்கிற ஒரு சவுண்ட் இருக்கு, கர்த்தரை ஆராதின்னு ஒரு சவுண்ட் இருக்குது. நீ கர்த்தரை ஆராதி, கர்த்தர் எல்லாவற்றையும் தருவார். நீ பிசாசு தரான்னு போயிட்ட, நாளைக்கு நீ அவனை ஆராதிக்கிற மாதிரி ஆயிடும். அல்லேலூயா. கடைசியா அதான் சொல்லுவான், என்னை தாழ விழுந்து பணிந்து கொள். நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். அவர் கொடுத்தாலும் கொடுக்கா விட்டாலும் சரி, நான் கர்த்தரை ஆராதிப்பேன். பிசாசு கொடுத்தாலும் சரி, அவனை நான் ஆராதிக்க மாட்டேன். இந்த வைராகியம் தான் உனக்கு எனக்கு இருக்கணும். அல்லேலூயா. மலையில் மேல் வருகிற நேசருடைய சத்தம், முதலாவது அது என்னை அங்கீகாரம் பண்ணுகிறது. 2வது அது எனக்கு ஒரு புது வழியை திறக்குகிறது. 3வது என் பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுக்கிறது. 4வது எனக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா.